சித்தர் வழிபாடு ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம். ம். ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனதில ஒரு சித்தர குருவாக வைத்து, ம். டெய்லி தினம்தோறும் நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா, நெறைய அற்புதங்கள் நடக்குது. ம். கடவுளோட அவதாரமாக தான் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? அதுவும் சித்தர்கள் குடுத்தது சித்த மருத்துவம் சொல்லும்பொழுது சாதாரண விஷயம் கிடையாது. ஆமா. அப்போ சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு புடிச்ச ஒரு சித்தரை நம்ம தினம்தோறும் மனசளவுல நம்ம மெடிடேஷன் பண்ணி, தியானம் பண்ணி, அவர்களை வழிபாடு செய்து, அவர்களோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரும்போது நெறைய பலன்கள் கிடைக்குது. உடல் ஆரோக்கியமாக மன நிம்மதியும் கிடைக்குது. இது ம். முக்கியம். அப்போ நம்ம நெறைய பேர் கேட்டாங்க, மேம் பக்கத்திலேயே நான் சென்னையில தான் இருக்கேன். இங்க எனக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சித்தர் கோவில் சொல்லுங்க. ம். அப்படின்னு கேட்கும்போது நம்ம திருவான்மியூர் ம். திருவான்மியூர் சக்தி பெற்ற ஒரு சித்தர் இருக்கார். கடவுளோட அவதாரம்னே இவரை சொல்லலாம். முருகனோட அவதாரம். ம். ம். அவர் அனுப்பி வச்சிருக்காருங்க. அவரே அனுப்புன ஒரு சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாம்பன் சுவாமிகள். ஓ! அவர் மிகப்பெரிய ஒரு மகான். சித்த புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. நிறைய மருத்துவ முறைகள் சொல்லியிருக்காரு. வழிபாட்டு முறைகள். அப்படியே முருகா அப்படின்னு அவரு முருகரை பத்தி சொல்லாத நாள் இல்லை.